நான் ஒரு குடும்ப அட்டைக்கு 2000 கொடுக்க முடியும்னு எப்படி சொல்றாருன்னா, அந்த நிர்வாக திறமை பொதுச் செயலாளர் இடத்துல இருக்கிறது என்பதை 4 ஆண்டு 2 மாசத்துல நிரூபிச்சுக்கார். எத்தனை மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார், எத்தனை தொழில்நுட்ப கல்லூரி கொண்டு வந்தார், அவர் நிரூபித்து காண்பித்து தான் வருவார். கவர்னர் கிட்ட கொடுக்கப்பட்ட உரை நீங்க அரசாங்கம் தயார் பண்ணி கவர்னர் கிட்ட கொடுக்குறீங்களே, கவர்னர் கண்ணை மூடிட்டு எப்படி படிப்பாருங்க? அதுல உண்மைத்தன்மை இருக்கணும்ல. பொய்யானதை மேதகு ஆளுநர் அவர்கள் படிக்க முடியுமா? மத்திய அரசாங்கத்தோடு நீங்க கூட்டணி இல்ல, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் மத்திய அரசாங்கத்தை நீங்கள் எதிர்க்காமல் இருந்தால் வர வேண்டிய நிதிகள் வந்திருக்கும், தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். கடந்த 15 வருஷமா இன்னைக்கு மத்திய அரசாங்கத்துல நம்முடைய சார்பா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கூட போல. திமுக இப்ப தேர்தல் அறிக்கை குழு போட்டிருக்காங்க கனிமொழி தலைமையில. 500 சில்லற தேர்தல் வாக்குறுதியில நீங்க எத்தனை முடிச்சிருக்கீங்கன்னு கொண்டு கொடுங்க. நாங்க முடிக்காததை நான் கொண்டு உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க அதை முடிங்க. இதுவும் ஃபேக்குன்றது மக்களுக்கு தெரியும். அதாவது மக்களை ஏமாற்றுவதற்கு, ஈஸியாக மக்களை கவர்வதற்கு இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம், எந்த மீடியானாலும் இன்னைக்கு அவங்க கையில கொண்டு வச்சுட்டாங்க. அவங்கள மீறி எந்த மீடியாவும் இன்னைக்கு வெளியில வர முடியாது. என்னென்ன தேர்தல் அறிக்கைகளை எதிர்பார்க்குறீங்க சார் திமுக சைட்ல இருந்து? திமுகல எந்த தேர்தல் அறிக்கை மேடம், ஒரே ஒரு தேர்தல் அறிக்கை எங்களுக்கு நிறைவேற்றிருந்தாவே முடிஞ்சு. அந்த ஒன்னையே நிறைவேற்றலையே நாங்கள் என்ன எதிர்பார்க்க போறோம்? தேர்தல் அறிக்கை 492. அந்த தேர்தல் அறிக்கையை நீங்கள் நிறைவேற்றாத வரைக்கும் எந்த தேர்தல் அறிக்கை கொடுத்தாலும் கிறிஸ்துவ மக்கள் நம்புவதற்கோ ஏமாறுவதற்கோ தயாராக இல்லை. முதலமைச்சர் பேசும் பொழுது சென்னை மயில கத்தோலிக்க ஆயர் எழுந்து போய்விட்டார். ஆனால் முதலமைச்சர் வந்ததுல எல்லாருமே எதிர்கட்சி தலைவர் வந்த இடத்துல, ஒரு எடப்பாடியார் வந்த இடத்துல எல்லாரையும் பார்த்தார், பேசினார். ஒரு மேடையில் முதலமைச்சர் இருக்கும்போது ஒரு பிஷப் எந்திரிச்சு போறாருன்னா அப்ப எந்த நிலைமை? வணக்கம் சார். வணக்கம் மேடம். திமுக எம்எல்ஏ இனிகோ இருதயராஜ் ராஜினாமா செய்ய போறோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காராம் அப்பாவுக்கிட்ட. என்ன கதை சார் அது? அவர் எப்பவுமே இந்த எலெக்ஷன் வர நேரத்தில் இப்படி ஒரு வதந்தியை பரப்பி தன்னை பெரிய ஆளாக காமிச்சு இந்த எலெக்ஷன் நேரத்தில் ஷீட் ஷேரிங்காக பண்ணக்கூடிய ஒரு நாடகம் தான் இது. எப்போவுமே இது பண்ணுற நாடகம் தான். எப்போவுமே கடைசி 20ஆம் தேதி வரைக்கும் முதலமைச்சர் கூட இருந்துக்கிட்டு கிறிஸ்துமஸ் விழா நடத்திக்கிட்டு ஒரு கிறிஸ்துமஸ் விழாவே ஒரு பெரிய மாநாடு போல் நடத்தினவர் எப்படி உடனடியாக அவர் ராஜினாமா செய்வார்? அதாவது அவருடைய இயக்கத்தில் அவர் இருக்கக்கூடிய இயக்கத்திற்கு சீட் வேணும், இன்னும் ஒரு 4-5 சீட்டு எக்ஸ்ட்ரா வேணுன்றதுனால அவருக்கு முயற்சி எடுப்பதற்கு வேறு வழி தெரியல. நான் என்ன கேட்குறேன்னா, சபாநாயகர் அப்பாவு அவர்களுக்கு அவர் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற ஒரு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அவருக்கு தெரியாதா? இல்லை அவங்களோட பேசாத நபரா? இல்லை அவர்களை தொடர்பு கொள்ளாத நபரா? ஏன் நேராக போய் முதலமைச்சர்கிட்டயே கூட தன்னுடைய ராஜினாமாவை பற்றி பேசலாமே? இல்லை சபாநாயகர் நேரில் போய் இது இவரே செட் பண்ணுவார். இவரே என்ன பண்ணுவார்னா, நிறைய சேனல்களை கூப்பிட்டு டிவிகளை கூப்பிட்டு இவரே செட் பண்ணுவார். இவரே செட் பண்ணி இவரே ஒரு வதந்தியை பரப்ப சொல்லி இவரே மீடியாவில் எல்லாத்தையும் வர வச்சுட்டு அப்புறம் இவரை கூப்பிட்டு கெஞ்சும் போது இது ஒவ்வொருவருமே நடக்கிறது தான். இது கெஞ்சும் போது என்ன சொல்லுவார்னா, இல்லை நான் அப்படி இப்படியான்னு. ஏன்னா இந்த முறை அவருக்கே தெரிஞ்சிச்சு திருச்சியில் நம்ம தோத்துருவோம், திருச்சியில் கட்டாயம் வரமாட்டோம். ஏன்னா அங்கே திருச்சியில் இருக்கிற தொகுதி மக்களுக்கு இவர் ஒன்றுமே செய்யலை, திருச்சிக்கே வரலன்றது ஒரு குற்றச்சாட்டு இருந்து கொண்டு இருக்கிறது. இதே இவரே கடந்த நாட்களில் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி இவருடைய வலைத்தளத்திலேயே ஒரு பதிவை போட்டிருந்தார். இவருடைய ஆட்சியில் இவங்களே சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி டிஜிபி நடவடிக்கை சரியில்லைன்னு போட்டவர். அன்னைக்கே உடனே தலைமை கூப்பிட்டு கண்டிஷன் பண்ணாங்க. அப்புறம் அந்த பதிவை அவர் எடுத்துட்டார். ஆனால் இன்றைக்கு இன்னும் 3 மாசம் தானே சார் இருக்கு, அதுவும் இல்லாம. ஆமா மேடம், அதுதான் நாடகம் சொல்றேன். 3 மாசம் கூட இல்லை, நாடகம். இந்த நாடகத்தை கிறிஸ்துவ மக்கள் நம்ப மாட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இவருக்கு தேவைன்னா மட்டும் எல்லாரையும் கூட்டு போய் முதலமைச்சர்கிட்ட காமிச்சு நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம் பாருங்கள், எல்லா தலைவர்களும் உங்கள் கூட இருக்கிறோன்னு சொல்லி முதலமைச்சர்கிட்ட கூட்டு போய் காமிச்சவர் இவர் தேவைக்காக மட்டும் கிறிஸ்துவ தலைவர்களை கிறிஸ்துவ அமைப்புகளை பயன்படுத்திக்குவார். இவர் தேவை முடிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ இவங்கெல்லாம் போய் இன்னைக்கு ஓட்டுக்காக கேட்க முடியாது. கிறிஸ்துவ தலைவர்களோ அமைப்புகளோ போய் முதலமைச்சர்கிட்ட அவருக்கு சீட்டு கொடுன்னு கேட்க முடியாது. இதை மீடியாவில் வதந்தியாக பரப்பி விட்டோம் அப்படின்னா இவரை கூப்பிடுவாங்க. ஒரு மீடியா சொல்லுது இவரும் நேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, அமைச்சர் நேரு அண்ணனும் இவரும் சண்டை போட்டாங்க அப்படின்னு. அதே போல் அன்பில் மகேஷ் அண்ணனும் இவரும் சண்டை போட்டாங்க. இப்படியே இவர் மக்களை ஏமாத்துறதுக்காக இது ஒரு அன்பில் மகேஷ் அமைச்சர் அன்பில் மகேஷ் வேற எதுவும் அங்கே திருச்சியில் பண்ண விடலையா, இல்லை வேற எதுவும் பிரச்சனை இருக்குமா? உண்மையா மேடம், அதாவது அன்பில் மகேஷ் அவருடைய குடும்பமும் அமைச்சர் நேரு அவருடைய குடும்பமும் எவ்வளோ பெரிய ஒரு திமுகவுடைய அடிப்படை. இவர் என்னைக்கு வந்தவர் திமுகவில்? இவர் என்னைக்கு ஒரு இயக்கத்தை நடத்தினவர். போன முறை திமுகவில் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க, உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறாரு. ஆனால் அமைச்சர் நேருவுக்கு எதிராக இவர் போட்டி போட முடியுமா? அமைச்சர் நேரு அவர்கள் கலைஞர் அவருடைய பீரியட்ல இருந்தே கூட இருந்து வளர்ந்தவர். இவர் போய் கலைஞர்கிட்ட இன்னைக்கு போட்டி போட முடியுமா?
சொல்லுங்க, யோசித்து பாருங்க. அப்ப இது வந்து ஒரு வதந்தியை பரப்பி மக்களை ஏமாற்றி, நான் என்ன கேட்கிறேன்னா, இவர் உண்மையான கிறிஸ்தவனா இருந்தால் சிறுபான்மை கிறிஸ்துவ மக்களுக்காக இவர் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு திமுகல அங்கம் வைக்கக்கூடிய முக்கிய ஒரு எம்எல்ஏ வென்றால், எதற்காக தமிழ்நாடு இந்தியாவில் கிறிஸ்துமஸுக்கு முந்தின நாள்ல 700க்கு மேற்பட்ட இடங்கள்ல பஜ்ரங் தள் அமைப்பு வந்து இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ வழிபாட்டு உரிமைகளை அடித்து நொறுக்கினார்களே, பொருட்களை இடித்தார்களே, பொருட்களை எல்லாம் நொறுக்கினார்களே, அலங்கார பொருட்கள் எல்லாம் எல்லா டிவிலையுமே நம்ம பார்த்தோம்ல. அதுக்கு ஏன் தமிழ்நாட்டில் இவர் கூப்பிட்டு ஒரு கண்டனம் சொல்லல? உண்மையான கிறிஸ்துவருக்கு பாதுகாப்பா இருந்தா இவங்க என்ன பண்ணியிருக்கணும்? முதலமைச்சர் கண்டனம் அறிவிச்சார், ஆனால் போராட்டம் நடத்தினது திருமாவளவன் அவர்கள் 5ஆம் தேதி போராட்டம் நடத்தினாங்க. ஏன் திமுகவுடைய ஒத்து போகக்கூடிய, திமுக ஜால்ரா அடிக்கக்கூடிய, இன்னும் பகிரங்கமாக சொன்ன போனா திமுகவை கிறிஸ்துவ தலைவரெல்லாம் வைத்து ஏமாற்றி கொண்டிருக்கிற நீங்கள் எதற்கு டிசம்பர் பெருசா பண்ணாங்களே? ஆமா, கண்டன அறிவிப்பு தெரிவிக்கணும்ல. ஏன் இவர் கூப்பிட்டு இவருடைய இயக்கத்தின் சார்பாக அல்லது எல்லா கிறிஸ்துவ தலைவர்களையும் கூப்பிட்டு முதலமைச்சர்கிட்ட போனோமே, வாங்க ஒரு நாள் நம்ம போய், ஒரு நாள் நம்ம ராஜரத்ன ஸ்டேடியத்திலேயோ அல்லது நம்முடைய கலெக்டரேட்லேயோ போய் நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்வோன்னு சொல்லி, அதுதானே உணர்வு? அதுதானே கிறிஸ்துவ மக்களுக்கு நீங்க செய்யக்கூடிய காரியம்? வரவே இல்லையே, போய் ஒளிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு எந்த தொகுதி கிடைக்கும்னு சொல்லிட்டு தொகுதிக்கு ஷேர் போடுறதுக்காக இன்னைக்கு ஏமாற்று வேலை செய்து கொண்டிருக்கலே. இதெல்லாம் நம்ப மாட்டாங்க மேடம். இதை வந்து கிறிஸ்துவ மக்கள், சிறுபான்மை மக்களே, அவரை சார்ந்திருக்கிற கேத்தலிக் மக்களே இதை நம்ப மாட்டாங்க. முதல்வர்கள் ஜியோ எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் நல்ல விஷயம் தானே சார்? ஜியோ என்ன மேடம்? ஏமாத்து ஜியோ. அது ஜியோ வந்து ஜியோ 4ன்னு 8ஆம் தேதி வந்திருக்குது. அது என்ன ஜியோ? கிறிஸ்துவனுக்கான ஜியோ இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. இது கிறிஸ்துவ சிறுபான்மை மக்களுக்காக இல்லவே இல்லை. இது 2019 24 வரைக்கும் ஏற்கனவே ஒரு கட்டிடம் வந்து அது திருமண மண்டபமாகவோ மல்டிபர்பஸ் ஹாலாகவோ அல்லது ஒரு கட்டிடத்தை வந்து அவங்க வந்து வீடாக பயன்படுத்தி இருந்திருந்தார்களாம். அதற்கு வந்து ஒரு எஸ்ஓபி போடுறதா ஒரு பிளான் இருந்துச்சு கட்டிட விதிமுறைகள்ல. ஆனால் இந்த கட்டிட விதிமுறைகளை அவங்க வந்து போடாதனால இந்த 2019 24 வரைக்கும் அந்த எஸ்ஓபியை பயன்படுத்துகிறவர்களுக்கு அந்த எஸ்ஓபி கொடுத்துருக்கிற சில சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் இந்த ஜியோவை கொடுத்துருக்காங்க. இது நாட் ஒன்லி கிறிஸ்டியன், ஆல் ரிலிஜன், மத வழிபாட்டு தலம். அப்ப இதுல எப்படி கிறிஸ்துவங்க எங்களுக்கு இவர் வாங்கி கொடுத்துட்டாரு, திருச்சி எம்எல்ஏ வாங்கி கொடுத்துட்டாரு, முதலமைச்சர் கொடுத்துட்டாருன்னு இவங்களும் வெக்கம் இல்லாம எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு இருக்காங்களே, இது காமன். நானா கேட்கிறேன்னா, இந்த சட்டத்தை கொண்டு வந்தது யார்? இந்த மாதிரி வழிபாட்டு தலங்களுக்கு அனுமதி வாங்க வேண்டும் என்று கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது 1997ஆம் ஆண்டு கட்டிட விதிகள் 4 பிரிவு 3ல அனைத்து வழிபாட்டு தலங்களும் மாவட்ட ஆட்சியருடைய அனுமதி வாங்கணும்னு சட்டம் கொண்டு வந்தது திமுக. ஆனால் சட்டத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டு இப்ப 2019 24 வரைக்கும் 24 மார்ச்ல இருந்து யார் போய் சர்ச்சை கட்டணும்னாலும் அவங்க கலெக்டரேட் தான் போகணும். அப்ப நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு? நீங்க தேர்தல் வாக்குறுதி 492 என்ன கொடுத்தீங்க? நாங்க ஆட்சிக்கு அமைச்ச உடனே எல்லா பட்டா இடங்களிலுமே நாங்கள் வழிபாட்டு தலங்கள் நடத்துவதற்கு அனுமதி கொடுப்பீங்களே. அப்ப அதை நீங்க உடனே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிடலாமே. ஒரே தேர்தல் வாக்குறுதி 400 சமயத்துல வந்து முதல்வர் சொல்லியிருக்காரு தடையில்லா சான்றிதழ் வந்து கொடுக்கப்படும். அதுதான் மேடம், தடையில்லா சான்றிதழ் நான் தான் வச்சிருக்கேன். தடையில்லா சான்றிதழ் என்ன சான்று கொடுத்திருக்கிறாரு? அந்த தடையில்லா சான்று அழகா எழுதிருக்குது. என்ன விண்ணப்பம் 7/3/2024 முதல் சமர்ப்பிக்கப்படும் அனைத்து புதிய விண்ணப்பங்களுக்கும் பழைய விதிமுறையே தொடரும். புதிய வழிபாட்டு தலங்கள் கட்ட அனுமதி கோருவர்கள் கண்டிப்பாக மாவட்ட ஆட்சியர் என்ஓசி வாங்கணும். அப்ப 2024 மார்ச்சுக்கு அப்புறம் யாரெல்லாம் சர்ச்சு கட்டுறீங்களோ, மசூதி கட்டுறீங்களோ, கோயில் கட்டுறீங்களோ எல்லாரும் மறுபடியும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் தான் ஆகணும். இப்போ எங்களுடைய கேள்வி என்னன்னா, எதுக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட போனோம்? அந்தந்த பஞ்சாயத்துக்கிட்ட, அந்தந்த லோக்கல் நகராட்சி கிட்ட அனுமதி வாங்கிட்டு கட்டிட விதிகள் எல்லாரும் அவங்க கேட்கக்கூடிய விதிகள் எல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா அனுமதி நடத்திட்டு வழிபாட்டு தலம் நடத்தட்டும். முன்னாடி இருந்த நடைமுறைக்கும் இப்போ உள்ளதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சார்? இப்போ மேடம் ஒண்ணுமே இல்லை. இது என்னன்னா, சும்மா தேர்தல் வர்றதுக்காக இந்த மாதிரி ஒரு நாங்கள் கொடுத்துட்றோம். இதுல வந்து பயன்பெறக்கூடியவர்கள் மிக மிக சொற்பமானவர்கள். எல்லாரும் பயன்பெறவே மாட்டார்கள். எல்லாருக்கும் இந்த வழிபாட்டு இது வந்து ஒரு ஃபேக்கு. இது வந்து மக்களை ஏமாற்றுறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஜியோவை தவிர இந்த ஜியோ வந்து கிறிஸ்துவ சிறுபான்மை மக்களுக்கு நான் மறுபடியும் பதிவு பண்றேன். இது சிறுபான்மை மக்களை ஏமாற்றுவதற்கு, இது சிறுபான்மை மக்களுக்கு மட்டும் இது சாராது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். இது சிறுபான்மை மக்களுக்கு, இஸ்லாமியத்துக்கும் கிறிஸ்துவத்துக்கும் மட்டும் சார்ந்த ஜியோ கிடையாது.
இது ஏற்கனவே அவங்க 97ல் போட்ட சட்டத்தை 2009 ஒரு எஸ்ஓபியாக கொண்டு வரனாங்க. அந்த எஸ்ஓபிக்காக 2009லேருந்து 24 வரைக்கும் கொண்டு வந்திருக்க கூட ஒரு சில வழிமுறைகள் இதெல்லாம் கட்டுப்பட்டிருந்தா நீங்கள் இந்த கட்டடத்தை வந்து ஒரு வேளை நீங்கள் வந்து நார்மல் ஒரு மல்டி பர்பஸ் ஆளாவோ கம்யூனிட்டி ஆளாவோ திருமண மண்டபமாவோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இதை வச்சுட்டு இருந்த நீங்கள் கன்வெர்ட் பண்ணாமல் இதில் சர்ச்சை நடத்துனீங்கன்னா நீங்கள் அனுமதி வாங்க வேண்டாம். இதுதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இப்போ கட்டக்கூடியவர்களுக்கு என்ன நிலைமை? அப்போ நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி 492 என்ன ஆனது? நீங்கள் போட்ட சட்டம் 97ல் கட்டிட விதிகளில் 97 போட்டு கொண்டது சட்டம் என்ன ஆனது? இதையெல்லாம் நீங்கள் நடைமுறைப்படுத்தாமல் இன்றைக்கு நீங்கள் ஏமாற்றி கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் யார் இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து நன்றி நன்றின்னு முதலமைச்சருக்கு நன்றி. இதில் என்ன ஆர்டர் வந்திருக்கு? முதலமைச்சருக்கு நன்றி சொல்லுத. அவர் என்ன பண்ணார்? சிறுபான்மை மக்களுக்கு என்ன பண்ணார்? ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு இதே திமுகவில் சிறுபான்மை பிரிவுன்னு ஒன்று பெரிய விங்கு ஒன்று செயல்படுதில்ல, அந்த சிறுபான்மை பிரிவு சார்பாக இந்தியா முழுவதும் தாக்கப்பட்ட 700க்கும் மேற்பட்ட இடங்களில் அநேக தாக்குதல் நடந்துச்சு. ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்களா? ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களா? கண்டனன்றதை செய்தியில் சொன்னாரே தவிர களத்தில் வந்து நிற்கவே இல்லை. ஏன் இதே இனிய விருதுராஜ் சட்டமன்ற உறுப்பினர் களத்தில் வந்து நின்று கிறிஸ்துவ மக்களுக்காக போராடி இருக்கலாம்ல, குரல் கொடுத்துருக்கால. இதே எதிர்கட்சியா இருக்கும்போது எத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்தினாரு, எத்தனை போராட்டம் நடத்தினாரு. இல்லை மேடம், இதாவது கடைசி 2 மாசத்துல வந்து மக்கள் இதெல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. எங்களை மாதிரி பேராயரெல்லாம் இதை கரெக்டாக நாங்கள் எடுத்து மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறோம். இதிலெல்லாம் ஏமாறுறதில்லை. என் ஜீவோனா இன்னைக்கும் சர்ச்சை நடத்தினா அனுமதி தேவையில்லை, அதுதான் ஜீவோ. இன்னைக்கும் நாங்கள் அப்ளை பண்ணால் எங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அனுமதி கொடுக்கணும், அதுதான் ஜீவோ. நாங்கள் 2024 மார்ச் மாதம் அப்ளை பண்ணியிருந்தாலும் எங்களுக்கு உடனே மாவட்ட ஆட்சியர் ஜீவோ கொடுக்க மாட்டாங்கன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இவங்க தான் கொடுக்காம தடுத்து வைக்கிறதுன்றது மக்களுக்கு நல்லா தெரியும். அடுத்ததா சார், இப்போ வந்து அதிமுக சார்பில் வந்து முதற்கட்ட தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? தேர்தல் அறிக்கை அருமையான தேர்தல் அறிக்கை. பொதுச் செயலாளர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் அருமையான தேர்தல் அறிக்கை சூப்பராக கொடுத்துருக்கிறார். எடுத்த உடனே நல்ல தேர்தல் அறிக்கை 1000 2000 மாத்திரன்னு இருக்கிறாரு. ஒருவேளை நிதிநிலை இல்லை என்ற கேள்வி எல்லா சமூகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் 4 ஆண்டு 2 மாதம் ஆட்சி நடத்தினதிலேயே அவர் எப்படி அரசை கையாண்டார் என்பது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவர் வந்த நேரத்தில் பல நெருக்கங்கள் இருந்தது, கட்சிக்குள்ள பல நெருக்கங்கள் இருந்தது, பலவிதமான போராட்டங்கள் இருந்தது. அது மாத்திரம் இல்லை, கொரோனா நேரம். இது கொரோனா இருக்கும் பொழுதே ஆட்சியை 4 வருஷம் 2 மாசத்துல 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாரு. இவங்களால 5 வருஷத்துல கொண்டு வர முடிஞ்சுச்சா? என்ன மேடம் சொல்லவே மாட்டேன்றீங்க? இல்ல சார், கொண்டு வரவே முடியல. திறமை வேணும், அந்த ஆட்சி செய்வதற்கு திறமை வேணும். அந்த திறமையான ஆட்சியை அவரால் கொடுக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு 10 லட்சம் கோடி கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. 10 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டில் வந்துருச்சு. 10 லட்சம் கோடி வந்த பிறகு கூட நான் ஒரு குடும்ப அட்டைக்கு 2000 கொடுக்க முடியும்னு எப்படி சொல்றாருன்னா அந்த நிர்வாக திறமை பொதுச் செயலாளர் இடத்துல இருக்கிறது என்பதை 4 ஆண்டு 2 மாசத்துல நிரூபிச்சுக்கார். எத்தனை மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார், எத்தனை தொழில்நுட்ப கல்லூரி கொண்டு வந்தார், எத்தனை கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்தார், எத்தனை கல்லூரிகளை அவர் கொண்டு வந்து எத்தனை மக்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை அவர் நிரூபித்து காண்பித்து தான் வருவார். நான் வந்து எனக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுங்க, நான் வந்தா செய்வேன்லாம் சொல்ல. ஆல்ரெடி நான் செஞ்சுட்டு வந்துட்டேன். 4 வருஷம் 2 மாசத்தை நீங்க திரும்பி பாருங்க. கொரோனா காலத்துல உங்களுக்கு பொங்கலுக்கு நான் பணம் கொடுக்கலையா, கொரோனாக்கு பணம் கொடுக்கலையா, இல்ல கொரோனா வரும்பொழுது என்னென்ன காரியங்கள் அரசாங்கம் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தது, அதையெல்லாம் செய்து அங்க ஒருத்தர் போய் தர்ம யுத்தம் பண்ணாரு. உள்ளுக்குள்ள பிரச்சனை வந்தது, குடும்பத்திலேயே கட்சிக்குள்ளேயே பிரச்சனை வந்தது. எல்லாவற்றையும் தாண்டி சிறப்பான ஆட்சியை கொடுத்து 10 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் பிரதான எதிர்கட்சியாக 75 இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக மாத்திரம் 66 சீட்டோட இன்றைக்கு முன்னணியில் அவர்கள் சொற்பமாக 100 200 500க்குள்ள தோத்ததே 34 இடங்கள்ல தோத்து இன்னைக்கு வலுவான எதிர்கட்சியாக உட்கார்ந்து இருக்குன்னா எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்திருந்தால் எப்படிப்பட்ட மக்கள் இன்றைக்கு அவர் பின்னாடி நின்றுப்பாங்க. இதெல்லாம் மக்கள் மறக்கல, மக்களுக்கு நினைவு இருக்கிறது. மக்கள் அவருக்கு என்ன திட்டம் 5 தேர்தல் அறிக்கை கொடுத்தாரா, இன்னும் கொடுத்து கொண்டே இருப்பார். அதையெல்லாம் அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். அவரால் முடியும், அவரால் முடியும். ஒருவேளை கேட்கலாம் எப்படி முடியும்னு. அவர் ஆல்ரெடி இருக்கிறத செஞ்சு காமிச்சிட்டார். நீங்க சொல்லுங்க, இப்போ வந்து நீங்க எடுத்த கடன் மதிப்பு எங்கேயோ போயிருச்சு சார். ஆமா மேடம், அதாவது கடன் ஒரு பக்கம் வருதுன்னா கடன் ஆகும்ல. அந்த கடன் ஆகுதுன்னா ரெவன்யூ ஒரு பக்கம் வந்து ஆகணும்ல. அந்த ரெவன்யூ கொண்டு வர்றதுக்கு இவங்ககிட்ட ரெவன்யூ இருக்கிறது வந்து ஒன்லி சாராய கடை தான். சாராய கடை வச்சு தான் இவங்களுக்கு ரெவன்யூ. ஆனா அவர் அப்படி இல்லை. அவருடைய திட்டங்கள் எல்லாம், அவர் போடக்கூடிய பிளான் எல்லாம் வந்து பயங்கரமான திட்டங்கள். எத்தனை நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்க, என்ன முதலீடு வெள்ளை அறிக்கை கேட்டாரு, கொடுத்தீங்களா? எவ்வளோ கம்பெனிஸ் உள்ளே வந்திருக்குது, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கிறீங்க, இது வரைக்கும் உங்களால் கொடுக்க முடியுதா? இத்தனை பேர் பயன்பெற்றிருக்கிறாங்க.
அப்போ கொடுக்க முடியல. எல்லாமே வந்து ஃபோட்டோ ஷூட்டு, எல்லாமே போகிறது ஃபோட்டோ ஷூட்டு. நான் என்ன சொல்றேன்னா, கடைசி 2 மாதம் இருக்கும்போது நீங்கள் மடிக்கணினி கொடுக்குறீங்க. ஏன் பிள்ளைங்களுக்கு முன்னாடியே கொடுத்தா பிள்ளைங்க படிக்க மாட்டாங்களா? கடைசி இருக்கும்போது தானே திட்டங்களை நீங்கள் அறிவிக்கிறீங்க. இது மக்களுக்கு தெரியாதா? தேர்தலுக்கான எல்லா சலுகையும் வாங்கிக்குவாங்க, கொடுக்குறதெல்லாம் வாங்கிக்குவாங்க. ஆனால் ஓட்டு அதிமுகவுக்கு தான் போடுவாங்க. இப்போ வந்து சட்டப்பேரவையிலேருந்து அதிமுக வந்து வெளிநடப்பு பண்ணியிருந்தாங்க. ஸ்டாலின் வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது சட்டமன்றத்தில் வந்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வெளிநடப்பு எதிர்க்கு செய்கிறாரு. கவர்னர் உரையை வாசிக்கொள்ள கவர்னர்கிட்ட கொடுக்கப்பட்ட உரை வந்து நீங்கள் அரசாங்கம் தயார் பண்ணி கவர்னர்கிட்ட கொடுக்குறீங்களே, கவர்னர் வந்து கண்ணை மூடிட்டு எப்படி படிப்பாருங்க? அதில் வந்து உண்மைத்தன்மை இருக்கணும்ல. பொய்யானதை வந்து மேதகு ஆளுநர் அவர்கள் படிக்க முடியுமா? நீங்கள் பொய்யானது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இங்கே சூப்பராக இருக்குன்னு பேப்பரில் கொடுக்குறீங்க. தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமை நடக்கிறது, குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தையிலிருந்து பாட்டிமா வரைக்கும் பாதுகாப்பு இல்லை, கொலை நடக்கிறது. கடந்த நாட்களில் கூட திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு வடநாட்டு நபரை வெட்டுறாங்க. அதில் வெட்டக்கூடிய 4 நபருமே யாருன்னா 10-17 வயசு கீழ்பட்ட சீரார்கள். அப்போ இந்த சின்ன வயசில் போதை பெருகிருச்சு. அந்த போதை வந்து போதை இல்லாத மாநிலம் சூப்பர் முதல்வர்னு சொல்கிறீங்களே, நீங்கள் இப்படி எழுதியிருக்கீங்களே, நான் படிக்க முடியாதுன்ற இல்லைன்னா தப்பு. இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு டிவி சேனலுக்கு நீங்கள் கொடுக்கறதெல்லாம் நான் சொல்ல முடியுமா? எது 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 நியாயமோ எது நீதியோ அதுதானே பேச முடியும். அப்போ ஆளுநர் உரைக்கு ஆளுநருக்கு நீங்கள் இந்த அரசாங்கம், அதாவது என்றைக்குமே பாருங்க மேடம், ஒரு அரசாங்கம் இருக்குமானால் அவங்க மாநிலத்தினுடைய கவர்னரோட ஒத்து போயிருக்கணும். இவங்க 4 வருஷமா, இது 4வது வருஷம் கவர்னர் வந்து போறாரு. இதே மாதிரி 4வது வருஷம் வந்துட்டு போனார். 2023, 24, 25, 26 4 வருஷமா கவர்னரை நீங்கள் அவமதிக்கிறீங்க. ஒரு மாநிலத்தினுடைய கவர்னர் நீங்கள் என்ன சட்டம் போட்டாலும் அதை வந்து ப்ரொசீட் பண்ணி சைன் பண்ணி அந்த மசோதாவை வந்து நிறைவேற்றுவது கவர்னர்கிட்ட தான் பவர். ஆனால் முதல்வர் ஸ்டாலின் வந்து இப்படி சொல்றாரு, முரண்பட்டு நடக்கிறது சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் இவர் தானே சொல்லிட்டு. மேடம், அவங்க யாருக்கிட்ட தான் சரி நான் என்ன கேட்குறேன்னா, இத்தனை நீங்கள் 40 எம்பி வச்சிருக்கிறீங்க, 39 எம்பி போன முறை வச்சுருந்தீங்களே, உங்களால் மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாய் போயிருந்தால் தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ நிதி வந்திருக்கும், தமிழ்நாடு நலன் பெற்றிருக்கும். நீங்கள் தமிழ்நாடை பார்க்கல, குடும்பத்தையும் உங்கள் கட்சியும் உங்கள் சார்ந்தவங்களையும் பார்க்கல தவிர தமிழ்நாட்டை பார்த்திருந்தால் இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தை நீங்கள் எதிர்க்க மாட்டீங்க. மத்திய அரசாங்கத்தோடு நீங்கள் கூட்டணி இல்லை, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் மத்திய அரசாங்கத்தை நீங்கள் எதிர்க்காமல் இருந்தால் வர வேண்டிய நிதிகள் வந்திருக்கும், தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கும். கடந்த 15 வருஷமாக இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தில் நம்முடைய சார்பாக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கூட போல, ஒரு மத்திய மந்திரி கிடையாது. யோசித்து பாருங்கள். இப்போ மத்திய மந்திரி கிடையாது, நமக்கு ஒரு எம்பியை போட்டு சும்மா உட்கார வச்சிருங்க. அவங்க என்ன போய் பேசிட்டு வராங்க? வெளிநடப்பு பண்ணுறாங்க, காந்தி சிலைக்கிட்ட போராட்டம் பண்ணுறாங்க. நமக்கு என்ன நிதியை பெற்று கொடுத்துருக்காங்க, என்ன நிதியை வந்து ரோடெல்லாம் பாருங்கள், ஹைவேஸ்லாம் இன்னும் எப்படி இருக்குது, சிட்டிக்குள்ளே ரோடு எப்படி இருக்குது, எந்த பாதை இன்னும் நீங்கள் சொல்லப்போனால் எத்தனை கால்வாய்கள் தூர் வராமல் இருக்குது. இதெல்லாம் மக்கள், எங்களுக்கே கிறிஸ்துவ பேராயர்களாகி எங்களுக்கே இவ்வளோ தெரியுதுன்னா அனுதினமும் பொது வாழ்க்கை இருக்கக்கூடிய மக்கள், தினந்தோறும் போகக்கூடிய மக்களுக்கு எல்லாமே தெரியும் மேடம். வேளச்சேரியில் வந்து டெலிவரி ஊழியர் மேலே வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க சார். இது எப்படி சார் எடுத்துக்கிறது? மேடம், வேளச்சேரி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலேயே வீட்டை விட்டு வெளியில் வர்றதுக்கு எல்லாருக்கும் பயம் வந்துடுச்சு. யாருக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லை என்பது எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒரு திறனற்ற ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி இன்னும் 2 மாதத்தில் இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்புவதுக்கு மக்கள் தயாராகிட்டாங்க. யாருமே ஒரு காலத்தில் வந்து பெண் பிள்ளைகள் தான் வரதுக்கு யோசிப்பாங்களே தவிர இன்றைக்கி ஆண்களும் வர முடியாது, பெண்களும் வர முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு போதைப் பொருட்களுடைய கலாச்சாரம். ஒருத்தன் அந்த கஞ்சா அடிச்சிட்டானா 24 மணி நேரம் அந்த போதையில் இருக்கான். அந்த 24 மணி நேரம் வரைக்கும் காவல்துறையே பயப்படுறாங்க. காவல்துறையே அவங்ககிட்ட போகிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அவங்களால அவனையே ஃபேஸ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து சட்டம் ஒழுங்கு யார் கையில் வச்சுருக்கிறீங்க? முதலமைச்சர் தானே சட்டம் ஒழுங்கு வச்சுருக்கிறீங்க. சட்டம் ஒழுங்கு கீழே உளவுத்துறை வைத்திருக்கீங்களே, எப்படி இவ்வளோ உங்களுக்கு போதை வசதி ஏறிக்கொண்டே போகிறது? அப்போ உங்ககிட்ட அந்த கண்ட்ரோல் இல்லை. அதுதான் அவர் சொல்கிறார், நீ திறனற்ற அரசுன்றார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து திறனற்ற முதலமைச்சராக இருக்கிறீங்க, உங்ககிட்ட சட்டம் ஒழுங்கு இருக்குது, இதை கொடுத்து பாருங்கள். நான் என்ன சொன்னால், இது வரைக்கும் உங்களால் ஒரு திறனான ஒரு டிஜிபியை நியமிக்க முடியலையே. ஏன்னா உங்களுக்கு ஒத்து ஒரு டிஜிபி வரல, இன்னும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய டிஜிபி வராதனால தான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்ததில்லை. ஒரு டிஜிபி போனார்னா உடனே அடுத்த டிஜிபியை நியமனம் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ போட்ட டிஜிபிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டார், திருப்பி ஒரு பொறுப்பு டிஜிபி தான். அப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு டிஜிபி அந்தஸ்துக்குள்ளே யாருமே கிடையாதா? இல்லை டிஜிபி அந்தஸ்தில் வந்து யாரும் இருக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் எல்லாம் நடுநிலையோடு சரியாக சட்டத்தை கையாளுகிறார்கள். இவர்களுக்கு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும்.
ஓகே சார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக கூட்டணி வந்து பலமா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 23ஆம் தேதி வந்து பிரதமரே வந்து என்டிஏ அலையன்ஸ் வந்து மீட் பண்ண போறாரு ஒரே ஸ்டேஜ்ல. இது எப்படி சார் எடுத்துக்கிறது? மேடம் இது வந்து அதாவது எந்த புரிதலோட பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. என்டிஏ கூட்டணி வந்து இன்னைக்கு வைக்கல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2026க்கான கூட்டணி மட்டும் கிடையாது. இதே என்டிஏ கூட்டணியில இவங்க 2021 தேர்தல்களை கண்டவர்கள். இதே கூட்டணியில இப்போ இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே கூட இருந்தாங்க. அன்னைக்கு வெற்றி பெற்றார்களா, வெற்றி பெறவில்லையா? என்னைக்கு இவங்க வந்து சும்மானா போயிட்டு பிஜேபி கூட்டணி எங்க பார்த்தாலும் பொது தளத்துல இவங்க அதிமுக பிஜேபியோட கூட்டணின்னு, இவங்க 2026ல தான் பிஜேபியோட கூட்டணி வச்சாங்களா? 21லயே கூட்டணி வச்சு 4 எம்எல்ஏ பிஜேபியில வாங்கி சட்டசபைக்குள்ள இருக்கிறாங்க. இவங்க 66 எம்எல்ஏவோட இருக்கிறாங்கல்ல. அன்னைக்கு பிஜேபி கூட்டணி யாருக்கும் தெரியலையா? அன்னைக்கு பிஜேபி கூட்டணியில இருக்கிறதுனால தானே மக்கள் ஓட்டு போட்டாங்க. அப்போ 2026ல் பிஜேபி கூட்டணினா பிரதமர் வந்து அன்னைக்கு கூட தானே வந்துட்டு போனார். அன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு நேரு ஸ்டேடியத்தில் உட்காந்துட்டு போனார். அன்னைக்கு தெரியலையா அவங்க கூட பிரதமர் இருந்தாருன்னு? நீங்கள் ரகசியமாக போய் பிரதமரை பார்த்துட்டு வரீங்களா? அன்னைக்கு தெரியலையா உங்களுக்கு பிஜேபியோடைய கூட்டணி என்று சொல்லி? இதெல்லாம் வந்து மக்களை ஏமாற்ற, அதாவது இவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை மேடம். ஒன்றுமே இல்லாதனால எதை சொல்லி மக்களை ஏமாத்துறதுன்னு திட்டங்களை அறிவிக்கிறாங்க, ஃபெயிலியர் ஆயிடுது. இந்த மாதிரி ஒரு வதந்தியை பரப்புகிறாங்க, ஃபெயிலியர் ஆயிடுது. வளர்ச்சி விகிதம் இன்றைக்கு வந்து புரட்சி தமிழர் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு போகக்கூடிய இதில் மக்கள் கூட்டத்தை பாருங்கள். ஒரு தலைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் வந்து இந்த தலைவன் வேண்டாம் என்று சொன்னால் மக்கள் வரமாட்டார்கள். கடந்த நாட்களில் சேலத்துக்கு போனார், போய் யோசித்து பாருங்க எவ்வளோ கூட்டம் வந்தது. மக்கள் திரளாய் வருவதற்கு என்ன காரணம் என்றால் இந்த தலைவன் வர வேண்டும் என்பதுதான் மக்கள். அங்கே போய் யாருக்கும் வந்து சேர் போட்டோ இல்லைன்னா பிஸ்கட் டீ கொடுத்துலாம் உட்கார வைக்கல. இவரை பார்ப்பதற்கு ஜனங்கள் அலைமோதி கொண்டு கள்ளக்குறிச்சியிலையும் மாநாடு பண்ணாங்க. மாநாடு, பெண்கள் மாநாடு பார்த்தீங்களா? எத்தனை பெண்கள் வந்தார்கள் பார்த்தாங்களே. அப்போ இவ்வளோ மக்கள் எதற்கு வருகிறார் என்றால் ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. அந்த மாற்றத்திற்கான ஆளு புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். கட்டாயம் அவர் வருவார், மறுபடியும் அவர் சொன்ன தேர்தல் வாக்குறுதியையும் நிறைவேற்றுவார், இன்னும் சொல்லாது நிறைவேற்றுவார் என்பதில் மக்களுக்கு அதாவது எங்கே போனாலும் சரிங்க, எங்கே போனாலும் மக்கள் அலை வீசி கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம்? அவர் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா 180க்கு மேலே இன்னைக்கு தொகுதியை பார்த்துட்டார். இன்னும் கொஞ்சம் தான் தொகுதிகள் இருக்குது பார்க்க வேண்டியது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 தொகுதிக்குள்ளே தான் போக வேண்டியது இருக்குது. அதுவும் இங்கே 3 மாவட்டத்துக்குள்ளே தான் இருக்குது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, இந்த 4 மாவட்டத்தில் மிக அருகாமையில் இருக்கக்கூடிய சீக்கிரம் கவர் பண்ணுறாரு. நான் என்ன கேட்குறேன்னா, உடன்பிறப்பே வா என்று அறிவாலயத்துக்குள்ளே உட்கார்ந்து அழைத்து பேசக்கூடிய 4 ரூமுக்குள்ளே பேசக்கூடிய நீங்கள் எங்கே தமக்கு மக்களை போய் சந்தித்து களத்தில் போய் ஒவ்வொரு தொகுதியிலும் போய் நிற்கக்கூடிய எடப்பாடியார் எங்கே? மக்களை போய் சந்திக்கிறார்ல, மக்களை போய் நிற்கிறார்ல. உங்களால் நீங்கள் 234 தொகுதிக்கு இது வரைக்கும் நீங்கள் போயிருக்க முடியுமா? போய் மக்களை சந்திச்சிருக்கிறீங்களா? ஒரு மாவட்டத்துக்கு ஒன்று போயிருக்கலாம், அது கூட எல்லா மாவட்டத்தையும் நீங்கள் கவர் பண்ணலை. ஆனால் இவர் இப்பொழுதே எதிர்க்கட்சியில் இருக்கும் பொழுது அவருடைய எவ்வளவோ வேலை வலுவு இருந்தாலும் மக்களை சந்திக்க வேண்டும், மக்கள் குறைகளை கேட்க வேண்டும். இன்றைக்கும் தேர்தல் குழு அமைத்து மக்களை போய் சந்தித்து மக்களுடைய பிரச்சனையை கேட்டு அதிலிருந்து தான் தேர்தல் அறிக்கை எடுத்து மக்களுக்கு சொல்லுகிறாரே தவிர தன்னுடைய சொந்த தேர்தல் அறிக்கையை சொல்லவே இல்லை. அவர் கொடுத்த திட்டங்கள் எல்லாம் அருமையான திட்டங்கள். அது எந்த திட்டமாக, குடிமராத திட்டமாக இருக்கட்டும், எந்த திட்டமாக இருக்கட்டும், அவர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இன்னொரு முறை இந்த ஆட்சி வந்தால் மக்கள் எல்லாம் செழிப்பாக இருப்பார் என்பதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. சார், அடுத்ததான் பார்த்தீங்கன்னா திமுகவில் இப்போ தேர்தல் அறிக்கை குழு வந்து போட்டிருக்காங்க கனிமொழி தலைமையில். பார்த்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் வைஸ் வந்து ஆப்லாம் கிரியேட் பண்ணாங்க. அதில் வந்து கருத்துக்கள் சொல்லலாம், உங்களோட வாக்குறுதிகள் வந்து என்னென்னு சொல்லலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி டிஜிட்டலாக போகும்போது தான் இன்னும் மக்கள் மத்தியில் ஈஸியாக போக முடியும். ஈஸியாக போக முடியும். நான் ஏற்கனவே 500 கொடுத்துருக்கீங்களே, அதில் எத்தனை முடிச்சிங்கன்னு டிஜிட்டலில் கொண்டு வந்து காமிங்க. நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை 500 சில்லற தேர்தல் வாக்குறுதியில் நீங்கள் எத்தனை முடிச்சிருக்கீங்கன்னு கொண்டு வந்து கொடுங்க. நாங்கள் முடிக்காததை நான் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அதை முடிங்க. இதுவும் ஃபேக்குன்றது மக்களுக்கு தெரியும். அதாவது மக்களை ஏமாற்றுவதற்கு, ஈஸியாக மக்களை கவர்வதற்கு இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம், எந்த மீடியானாலும் இன்றைக்கி அவங்க கையில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அவங்கள மீறி எந்த மீடியாவும் இன்றைக்கி வெளியில் வர முடியாது. அவங்க சொன்னால் தான் லைவ் வரும், அவங்க சொன்னால் தான் எல்லாமே வரும். ஆனால் மக்கள் வந்து எங்கே இருந்தாலும் தெளிவாய் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இவங்க கொடுக்கக்கூடியதெல்லாம் ஏமாற்று வேலை என்பதை மக்கள் புரிஞ்சுட்டாங்க. மக்களுக்கு தேவை இன்றைக்கி நிம்மதியான உறக்கங்க. ஒரு வேலை சாப்பிட்டானா நிம்மதி. இன்றைக்கி மக்கள் பயத்தில் இருக்கிறான். எங்கே எவன் வந்து வெட்டுவான், எவன் குத்துவான், எங்கே போனால் எவனுக்கு பஸ்ஸில் போனால் பாதுகாப்பு இல்லை, ட்ரெயினில் போனால் பாதுகாப்பு இல்லை, ரோட்டில் போனால் பாதுகாப்பு இல்லை. எங்கே போனாலும் ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா திரும்பி வருமானே தெரியல. ஏன்னா ஸ்கூல் வரைக்கும் வந்துடுச்சு. இன்றைக்கி போதைப் பொருட்கள் விற்கக்கூடிய அவல நிலைமை ஸ்கூல் வரைக்கும் வந்துடுச்சு.
ஒரு காலத்தில் நாங்கள் படித்த காலத்துலலாம் ஸ்கூலில் வந்து நெல்லிக்காய் விற்பாங்க, கொய்யாக்காய் விற்பாங்க, மாம்பழம் விற்பாங்க. இப்படி விற்று தான் வெளில வந்து சாப்பிட்ருக்கோமே தவிர, இன்னைக்கு வெளியில் வந்தால் சாக்லேட் கிடைக்குது, இன்னைக்கு போதை பொருள் கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. நீங்கள் லேப்டாப் கொடுத்தாலும் சரி, என்ன கொடுத்தாலும் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு எட்டாங்க. பொங்கல் டைம்ல வந்து பரிசுகள்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க சார். என்ன எல்லா கொடுத்தாங்க? மாவட்டத்திலயும் என்ன பரிசு கொடுத்தாங்க? 3000 கொடுத்துருக்குறாங்க சார். பொங்கல் பரிசு அது மட்டும் இல்ல சார், விதவிதமா வந்து பொருட்கள் கொடுக்குறாங்க சார். தவளைகள் அந்த மாதிரி வந்து சாமான்லாம் கொடுக்குறாங்க. ஆமாம், யார் வீட்லையுமே தவளை கிடையாது, யார் வீட்லையுமே குண்டான் கிடையாது, பானை கிடையாது. இவர் கொடுத்து தான் வாங்கிட்டு போய் எல்லாம் வச்சுக்க போகிறாங்க சார். தேர்தல் வருது கொடுக்குறாங்க. அதான் மேடம், நான் என்ன சொல்றேன்னா, கொடுக்குறவர்கள் எங்கே 2 வருஷமா பொங்கலுக்கு நீங்கள் கொடுத்துருந்து இந்த வருஷம் கொடுத்தீங்கன்னா உங்களை பாராட்டுவாங்க. தேர்தலுக்கான்றது எல்லாமே அவங்க போடுற பிளானு அவங்களுக்கே எல்லாம் தெரியும். நான் என்ன சொன்னேன், ஏற்கனவே நான் சொன்னேன், சிறுபான்மைத்துறை அமைச்சர் இருந்தார், சிறுபான்மை ஆணை இருந்தது, பொருளாதார மேம்பாட்டு கழகம் இருந்தது, வாரியம் இருந்து, இது போக ஒரு சிறுபான்மையினுடைய நலக்குழு நீங்கள் அமைச்சிங்களே, சிறுபான்மை சிறப்பு குழு அமைச்சிங்களே. அப்போ சிறுபான்மை காரியத்தில் நீங்கள் தோல்வி அடைந்ததுனால தானே சிறப்பு குழு அமைச்சிங்க. சிறப்பு குழு என்ன செஞ்சிச்சு இது வரைக்கும் சொன்னீங்களா? சொல்லவே இல்லை. அதாவது மக்களுக்கு வந்து தினந்தோறும் புதுசு புதுசாக ஒரு நல்ல ஒரு ஹாட் நியூஸை கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற கிறிஸ்தவங்களை கூப்பிட்டு சிறுபான்மை ஆணைய தலைவர் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாரு. நீங்கள்லாம் திமுகவுக்கு வேலை செய்யணும். ஒரு 2 நாள் கிளாஸ் நடந்துச்சு சென்னையில். எல்லா ஃபாதர்மார்களையும் கூப்பிட்டு, எல்லா கிறிஸ்தவ தலைவர்களையும் கூப்பிட்டு, அவர் வந்து சிறுபான்மை ஆணைய தலைவர் தமிழ்நாட்டு சிறுபான்மை ஆணையத்துக்காக வேலை செய்வார்ல, அவர் திமுகவுக்கு வேலை செய்ய வந்து இப்போ எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு 2 நாள் சென்னையில் உட்கார வச்சு நல்ல 3 வேளை சோறை போட்டு 3 வேளையும் அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங். நீங்கள்லாம் எப்படி வந்து வரக்கூடிய நாட்களில் திமுகவுக்கு வேலை செய்யணும், திமுக தேர்தல் அறிக்கையில் நீங்கள் என்னென்னலாம் கொண்டு வரணும், எப்படி அடிமட்டம் வரைக்கும் போய் என்னென்ன தேர்தல் அறிக்கைகளை எதிர்பார்க்குறீங்க சார் திமுக சைட்லேருந்து? திமுகவில் எந்த தேர்தல் அறிக்கை மேடம், ஒரே ஒரு தேர்தல் அறிக்கை எங்களுக்கு நிறைவேற்றிருந்தாவே முடிஞ்சு. அந்த ஒன்றையே நிறைவேற்றலையே நாங்கள் என்ன எதிர்பார்க்க போகிறோம்? தேர்தல் அறிக்கை 492. அந்த தேர்தல் அறிக்கையை நீங்கள் நிறைவேற்றாத வரைக்கும் எந்த தேர்தல் அறிக்கை கொடுத்தாலும் கிறிஸ்துவ மக்கள் நம்புவதற்கோ ஏமாறுவதற்கோ தயாராக இல்லை. அதில் தெளிவாக இருக்கிறாங்க மக்கள். நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும், எந்த கிஃப்ட் கொடுத்தாலும், தவளை கொடுத்தாலும், பானை கொடுத்தாலும், அன்னக்கூடை கொடுத்தாலும் வாங்கி வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க வீட்டுக்கு ஆசை கொடுக்கல, மக்கள் வரி பணத்தில் தான் நீங்கள் கொடுக்குறீங்களே தவிர, வாங்கி கொண்டு போய் ஓட்டு போடும்போது கரெக்டாக ரெட்டலைக்கு போட்டு எடப்பாடியை வெற்றி பெற வைப்பதற்கு தயாராகிட்டாங்க. அதிமுக சார்பில் எந்த மாதிரியான வாக்குறுதிகள் வரும்னு எதிர்பார்க்குறீங்க சார்? அதிமுக இதில் அதாவது இப்போ போய் அவர் சென்ற இடத்துல ஒவ்வொரு மக்களுடைய பிரச்சனையை கேட்டிருக்கிறாரு. தேர்தல் குழுவில் இப்போ கேட்டுட்ருக்காரு. இது போல் எங்களை போல கிறிஸ்துவ பேராயர்களை அழைத்து அவர் பேசுகிறாரு, எங்ககிட்ட கேட்குறாரு. எங்ககிட்ட கேட்கும் பொழுது நாங்கள் அது என்ன தேவை என்பதை தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறோம். அவர் எங்களிடத்தில் நேருக்கு நேர் பேசும் பொழுது, இப்போ கிறிஸ்துவ தலைவரெல்லாம் போய் முதலமைச்சரை பார்த்தாங்க. முதலமைச்சரை பார்க்கும்பொழுது அந்த தலைவர்களை நான் கேட்டேன், முதலமைச்சர் உங்ககிட்ட என்ன கேட்டாருன்னு கேட்டேன். நீங்களாம் போய் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை வந்து திமுக எம்எல்ஏ கூட்டு போய் என் பின்னாடி நிற்கிறதா கூட்டு போனார், என்னன்னு கேட்டேன். அதில் சொன்ன தலைவர்கள் ஆதாரம் வைத்திருக்கிறேன், பொய் சொல்லவில்லை, ஆதாரம் வைத்திருக்கிறேன். ஒரு வார்த்தை கூட முதலமைச்சர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கலையா. நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, தேநீர் அருந்தினீர்களா, நல்லா இருக்குன்னு கேட்கல. வந்ததை புக்கை வாங்கினாரு, சிரிச்சாரு, ஃபோட்டோ எடுத்தார், வந்துட்டதையா அப்படின்னு ஆதாரத்தோடு நான் வச்சுருக்கிறேன். ஆனால் பொதுச் செயலாளர் அப்படி இல்லை. எங்களை அழைத்து கிறிஸ்துமஸ் விழாவுக்கு வந்தார், எங்களோடு அமர்ந்தார், எங்களோடு சாப்பிட்டார், எங்களை விசாரித்தார், மக்களை குறித்து விசாரித்தார், மக்களுக்கு என்ன தேவை என்பதை கேட்டார். இதே கிறிஸ்துமஸ் மேடையில் 17 நிமிஷம் நான் பேசுவதை உற்று கவனித்தார். நான் பேசின கருத்தை அவர் பேசும்பொழுது மறுபடியும் எடுத்து பேசி இதுதான் நாங்கள் செய்ய போகிறோம் என்பதை சொன்னார். இந்த தலைவர் எங்கே? மக்கள் வந்து எல்லா லீடரும் வந்தாங்க, எல்லா தலைவர்களும் வந்தாங்களே, ஒரு தலைவரை பார்த்து ஒரு வார்த்தை எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்க முடியாது. ஒரு வார்த்தை கேட்டு சாப்பிட்டீங்களா, அதுதானங்க போனவங்க சொல்றாங்க. நான் ஆதாரம் கொடுக்குறேன். போனவங்க சொல்றாங்க, ஐயா போனோம், பேராயரே போனோம், ஒரு வார்த்தை பேசல முதலமைச்சர், ஒரு வார்த்தை நல்லா இருக்கிறீங்க கூட எங்களை கேட்கல. இந்த முதலமைச்சர் எங்கே? இந்த முதலமைச்சர் எங்கே? யோசித்து பாரு. அவர் மக்களோடு மக்களாக இருக்கிறாங்க, ஒரு ஏழை விவசாயி. இதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்துல இப்போ அந்த பேராயர்களே வந்து சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? கட்டாயம். அவங்க குமுறி போய் இருக்கிறாங்க. எல்லாம் ஆதாரத்தோடு தானங்க நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆதாரம் இல்லாமலாம் பேச முடியாதுல்ல. ஏன்னா எல்லா பேராயரும் எங்களோட இணக்கமாக இருக்கிறவங்க. எப்படி அவங்க திமுக பக்கம் போயிருந்தா கூட எங்களோட நாங்கள் பல கூட்டங்களில் ஒன்றா அமர்கிறவர்கள், ஒன்றா பேசுகிறவர்கள். அப்படி பேசும்போது கேட்டோம், என்ன சொன்னார் முதலமைச்சர், என்ன கொடுத்து விட்டாரு அப்படின்னு சும்மா கேட்கும்போது, ஒன்றும் கொடுக்க வேண்டாங்க, நல்லா இருக்கிறீங்கன்னு கேட்டால் கூட போதுங்க. நாங்கள் போனோம், அவர் சிரிச்சார், நாங்கள் சிரித்தோம், புக்கை கொடுத்தோம், ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம், அவ்வளோதான். ஃபோட்டோ ஷூட், அவ்வளோதான். ஃபோட்டோ ஷூட்டை பண்ணிவிட்டு இவ்வளோ பேர் என் கூட இருக்கிறான். ஆனால் இவர் அப்படி இல்லை.
கிறிஸ்மஸில் என்ன செஞ்சால் தெரியுமா? இந்த மக்களுக்கு இது நல்லா நீங்கள் தெரியப்படுத்தணும். கிறிஸ்மஸ் விழா டிசம்பர் 18 சென்னையில் நடந்தது. நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் தனியாக எங்களை எல்லாரும் ஒரு அறையில் வந்து சந்தித்தார். எங்களோடு தேநீர் பருகினார். இந்த முதலமைச்சருக்கும் அந்த முதலமைச்சருக்கும் வித்தியாசம் சொல்கிறேன். எங்களோட கிறிஸ்துவ பேராயர் எங்களோட உட்கார்ந்து தேநீர் அருந்தினார். 2வது எங்களை எல்லாம் அழைத்து கொண்டு அங்கு இருக்கிற ஒரு சிற்றாலயத்தில் சென்று அவருக்காக பிரார்த்தனை செய்ய வைத்தார். 3வது 2 மணி நேரம் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் உட்கார்ந்து எங்களையெல்லாம் பேச வைத்து பைபிள் நான் வாசித்தேன். நான் தான் அதில் பைபிள் வாசிக்கிறேன். லூக்கா 2:10 வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் பைபிள் திறந்து படித்தார். அவர் பைபிளை திறந்து அவர் படித்து வாசித்த அந்த வாசகத்தை பார்த்தார். 4வது நாங்கள் பேசின கருத்தை உள்வாங்கி அதே கருத்தை பேசினார். 5வது எங்களோடு அமர்ந்து சாப்பிட்டார். ஒரே டேபிளில் உட்கார்ந்து சாப்பிட்ட முதலமைச்சர் கிறிஸ்துவ சிறுபான்மை பாதிரியார்களை பேராயர்களை மதிக்கக்கூடிய இந்த தலைவர் எங்கே? நேராக போய் உட்கார கூட வைக்காம நின்றுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிற தலைவர் எங்கே? 5 நிகழ்வை சொல்லியிருக்கிறேன். 5 நிகழ்வும் ஆணித்தரமான நிகழ்வு. அது மக்கள் மத்தியில் அழகாய் பதிந்திருக்கிறது. உட்காந்து சாப்பிட்றாருங்க. எங்கள் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு கேட்குறாரு. முன்னாள் அமைச்சரை பார்த்து கேட்குறாரு, எம்பியை பார்த்து கேட்குறாரு, என்ன நீங்கள் வந்து இரவு நேரத்தில் பேராயர்களுக்கெல்லாம் பிரியாணி கொடுக்குறீங்க, ஒரு டிஃபனு தோசை கீசை ரெடி பண்ணி கொடுக்கக்கூடாதா? ஏன் நீங்கள் இரவு நேரத்தில் எவ்வளோ கேஷுவலாக பாருங்கள். ஒரு தன்னுடைய தன்னை போல மற்றவரை நேசிக்கிறார்ல, தன் நலனில் இரவு நேரத்தில் எதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டிஃபன் ஐட்டம் கொடுத்துருக்கலாமே, அது உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய உடல்நிலையும் கரிசனை கொண்டு வந்தாருப்பா போனார்னு அப்படி இல்லாமல் எங்களோட உட்கார்ந்து நாங்கள் சாப்பிட லேட் ஆச்சுங்க. அவர் வெயிட் பண்ணார். நீங்கள் சாப்பிடுங்க, நான் வெயிட் பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, தயவுசெய்து நீங்கள் சாப்பிடுங்க. அப்படிப்பட்ட ஒரு தாய் உள்ளம் கொண்டவர் தான் வரக்கூடிய முதல்வராக வரணுமா? இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு விசாரிக்காம ஃபோட்டோ எடுத்துட்டு போகிற ஆதாரம் இருக்குது, நல்லா இருக்கீங்களான்னு கூட கேட்கவே இல்லை. அதுக்கு நடுவில் ஏணி வச்சா கூட எடப்பாடியாருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் எட்டவே எட்டாதுங்க. மக்களோட உட்கார்ந்தாரு, எங்களோட உட்கார்ந்தாரு, என் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தாரு, என் பக்கத்தில் தான் உட்காந்து நீங்கள் சாப்பிடுங்க பாதாரு. நான் ஐயோ அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டாரே கை கழுவலாமான்னு பார்த்தா நீங்கள் சாப்பிடுங்க, ஏன் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் சாப்பிடுங்க, நான் வெயிட் பண்ணுறேன். இது எப்படிங்க இருக்குது முதலமைச்சர் சொல்லுங்கள்? 4.5 வருஷம் முதலமைச்சராக இருந்தவர், 4 வருஷம் 2 மாதம் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், இவ்வளோ பெரிய இருக்கிறவர், எவ்வளோ ஃபாதர்களை நேசிக்கிறார். ரூமில் வந்து எங்களோட தேநீர் அருந்தினார், ஜெபம் பண்ணினார், பைபிள் படித்தார், எங்களோட சாப்பிட்டாரு, எங்களை கருத்தை உள்வாங்கினார். இந்த திமுகவில் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி தலைவர்களை போய் கிறிஸ்மஸ் விழாவுக்கு போனீங்களே, ஒரு தலைவருங்க முதலமைச்சரோட நீங்கள் டீ குடிச்சிங்க, இல்லை முதலமைச்சரோட சாப்பிட்டீங்க, இல்லைனா முதலமைச்சர் உங்களை கூப்பிட்டு தேநீர் விருந்து கொடுத்தாருன்னு சொல்லுங்கள், நான் அங்கேயே கழட்டிட்டு போயிடுறேங்க. அதுதானங்க முதலமைச்சர். இவங்க திருநெல்வேலிக்கு போனாங்களே, திருநெல்வேலியில் போய் முதலமைச்சர் திருநெல்வேலிக்கு போனதுல தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தலைவர் முதலமைச்சர் பேசுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல இருந்து எந்திரிச்சு வந்துட்டார். சென்னை மயிலை பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி. அது இன்னும் உங்களுக்கு வீடியோ ஆதாரம் எடுத்து காமிங்க. ஒரு முதலமைச்சர் புரோட்டோகாலில் முதலமைச்சர் பேசும்போது ஒரு ஆர்ச்சி பிஷப்பு ஸ்டேஜை விட்டு எந்திரிச்சு வெளில வந்துட்டார். அது மறைக்கப்பட்டது. ஏன் அந்த முதலமைச்சருடைய ஃபங்க்ஷனில் ஒரு சிஎஸ்ஐ திருச்சபையில் நடக்கிறதே, அந்த சிஎஸ்ஐனுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அதே சிஎஸ்ஐ திருச்சபையில் இருக்கக்கூடிய ஜார்ஜ் பெர்னாண்டஸ், அவர் இன்னைக்கு பொருளாதார மேம்பாட்டு கழகத்தினுடைய தலைவராக இருக்கிறாரு. அவர் ஏன் அந்த கிறிஸ்துமஸ் விழாக்கு வரல? அவர் அந்த விழா வந்து அவருக்கு சொந்தமான இடங்கள்ல நடக்குது. தென்னிந்திய திருச்சபைக்கு சொந்தமான இடத்துல நடக்கக்கூடிய இடத்துல தென்னிந்திய திருச்சபையினுடைய பொதுச் செயலாளர் பெர்னாண்டஸ் ரத்தனராஜ் வரவே இல்லை. முதலமைச்சர் பேசும்பொழுது சென்னை மயில கத்தோலிக்க ஆயர் எழுந்து போய்விட்டார். ஆனால் முதலமைச்சர் வந்ததில் எல்லாருமே எதிர்கட்சி தலைவர் வந்த இடத்துல, எடப்பாடியார் வந்த இடத்துல எல்லாரையும் பார்த்தார், பேசினார். ஒரு மேடையில் முதலமைச்சர் இருக்கும்போது ஒரு பிஷப் எந்திரிச்சு போறாருன்னா அப்போ எந்த நிலைமை? ஒரு பொதுச் செயலாளர் வரவில்லை என்றால் என்ன நிலைமை? இது வரைக்கும் அதை யாராவது கேட்க முடியுதா? கேட்க முடியல. ஏன்னா அவர் யார்கிட்டையுமே பேச மாட்டார். வருவார், நேராக நிற்பார், எல்லாரும் வந்து நில்லுங்கன்னு கேக்கு ஊட்டுற மாதிரி ஊட்டிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவார். இவர் அப்படி இல்லை, கேக்கு ஊட்டுறது இல்லை. வந்த எல்லாருக்கும் இவர் ஆனர் பண்ணார். வந்த எல்லாருக்கும் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. கிறிஸ்மஸ் விழா சென்னையில் நடந்த கிறிஸ்மஸ் விழாவில் எடப்பாடியார் வந்து எல்லா பேராயரையும் அவர் கையால் சால்வ் போட்டார். ஆனால் சென்னையில் திருநெல்வேலியில் நடந்த கிறிஸ்மஸ் விழாவில் யார் நடத்தினாரோ அவரு சால்வ் போட்டார், முதலமைச்சர் போடலை. அதுலேயே மக்கள் முதலமைச்சர் யாருன்றதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுலேயே மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு எவ்வளோ கிறிஸ்துவ தலைவர்களை எடப்பாடியார் மதிக்கிறார்.
மதிக்கிறார் என்றதை நல்லா மக்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அந்த மதிக்கக்கூடிய தலைவர் தான் மீண்டும் வர வேண்டும் என்பதை மக்கள் தெளிவாக இருக்கிறாரு. நீங்கள் போய் ஃபோட்டோக்கு நின்றுட்டு வர தலைவர் எங்களுக்கு வேண்டாங்க. எங்களுக்காக எங்களோடு பயணிக்கிற, எங்களுக்காக பேசக்கூடிய, எங்களோடு நேரத்தை செலவு செய்யக்கூடிய, எங்களோடு தேநீர் அருந்தக்கூடிய, எங்களோடு இது வேற இப்போ வெளியில் வந்துச்சுன்னா நாளைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பிட்டுருவார் அவர். இது வெளியில் வந்துருச்சுன்னா நாளைக்கு திருப்பி கிறிஸ்துவ எம்எல்ஏவை கூப்பிட்டு, வாப்பா நீ வந்து எல்லா தலைவரையும் கூப்பிட்டு ஒரு ஹோட்டலில் எல்லாரையும் உட்காரவே, நானும் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னாரு. அப்படிலாம் எப்படி சார் பண்ணுவாங்க? பண்ணுவாங்க. அப்படி ஒரு மட்டமான வேலை கூட செய்வாங்க. அப்படி வேலை செய்யக்கூடியதுக்கு தான் ஒருத்தர் வச்சிருக்கிறாங்க. ஆனால் இவர் அப்படி கிடையாது. யாராக இருந்தாலும் நேராக போய் பார்க்கிறவர், சந்திக்கிறவர், நேரத்தை கொடுக்கிறவர், அவர்களாக இருக்கக்கூடியவர். அவர்தான் மக்கள் முதல்வராக மீண்டும் 2026 அரியணையில் ஏறப்போகிறார். அதை இன்னும் ஒரு சில மாதத்தில் நீங்கள் பார்க்க போறீங்க. மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். தேங்க்யூ மேடம். நன்றி.